இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக தான் இணைஞ்சிருந்தது. அதாவது தரவழியாக இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக இணைஞ்சிருந்தது. பிற்காலத்தில் இலங்கை தனியாக பிரிஞ்சது. இது எப்போ பிரிஞ்சன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இன்றிலிருந்து சுமார் 7000 தொடக்கம் 10,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் இலங்கை இந்தியாவிலேருந்து பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஐசேஜ், அதாவது பனி யுகம் என்று சொல்லும் தானே, அது எப்படின்னு பார்த்தா இன்றிலிருந்து 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பனியுக காலத்தின் போது இந்தியான்ற தமிழ்நாட்டு பகுதியும் இலங்கைன்ற மன்னார் வளைகுடா பகுதியும் அப்படி தரையா இணைஞ்சிருந்தது. அப்போது கடல் மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிறத விட 120 மீட்டர், 1-2 இல்லை, இப்போ இருக்கிறத விட 120 மீட்டர் கடல் மட்டம் குறைவாக இருந்தது. அதுக்கு பிறகு பனியுகம் முடிவுக்கு வர 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 பனியெல்லாம் உருகி 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 கடல் மட்டம் உயர தொடங்குது. இப்படி உயர்ந்து கொண்டு வரைக்குள்ள ஒரு கட்டத்தில் இந்த கடல் மட்டம் நல்லா உயர்ந்து இப்போ இருக்கிற அந்த மன்னார் வளைகுடா பகுதியும் தமிழ்நாட்டை இணைக்கிற அந்த நிலப்பகுதி அப்படியே கடலோட மூழ்கி போகுது. அதுக்கு பிறகு இலங்கை ஒரு தனித்தீவாக மாறுது.